viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் என்னென்ன வெஜிடபிள் எடுத்துக்கிறேன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணில நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து 2 கப் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பட்டை, சோம்பு, ஏலக்காய், இஞ்சி, பிரியாணி இலை, அரை லெமன், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். இப்போ நாம் இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா இஞ்சி, சோம்பு, பூண்டு இந்த மூணையும் சேர்த்து நம்ம மசாலா அரைச்சி எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வந்து பிரியாணி தாளித்து விட்டுடலாம். குக்கர் சூடானோன்னே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்த உடனே எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். இது எல்லாம் வெந்து ஒரு பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது நம்ம வந்து அதிகமாக காய்கறிகள் போட்டு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பொரியல்லாம் செஞ்சு தரும்போது வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பிரியாணியில் சாப்பிடும்போது அதனோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ பசங்க வந்து அதை தனித்தனியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் வந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் வெஜிடபிள் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணிக்குள்ளே வந்து வெஜிடபிள் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வந்துருச்சு. தக்காளி மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி செய்யும்போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சேம் டைம் ஃப்ளேவரும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கடையில் வந்து ரெடிமேடாக விற்குது இல்லையா, அது போடும்போது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே பாருங்கள் பிரியாணியோட ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ இது அப்படியே ஒரு 1 to 2 மினிட் வேகட்டும். அப்போ தான் அதனோட பச்சை வாசம் போகும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த சாப்பிடும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அவ்வளோக்கா தெரியாது. இது நல்லா வந்து ஒரு பேஸ்ட் அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் இது கூட 1 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். தயிர் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம காய்கறி வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்து பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, மீல் மேக்கர். இப்போ நம்ம இதில் எல்லா வெஜிடபிளையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த இஞ்சி பூண்டோட காய்கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம இது கூட கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு வந்து இந்த டைம் சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா மசாலா வந்து கரிஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் அளவு எடுத்துருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய்கறி வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். கேஸ்கெட் போடாமல் நான் மூடி வச்சுருக்கேன். காய்கறி வந்து வேகணும். அதுக்காக இது அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்க காய்கறி எல்லாம் நல்லா வந்திருக்கு. பீன்ஸ் வந்துருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடலாம்.
அரிசியை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஃபுட் கலரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அப்படியே போடுறத விட நம்ம கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா நம்ம தேவைப்படுற அளவுக்கு எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. நம்ம கடைசியாக அரை லெமன் சேர்த்துடலாம், லெமன் ஜூஸ். இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால பிரியாணி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி இலையை தூவணுன்னா நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பிரியாணி நல்லா வெந்து வரட்டும். இப்போ குக்கர் வந்து 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரோட ப்ரெஷர் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போது நமக்கு தேவையான டேஸ்டியான யம்மியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணியை பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக ஒட்டாமல் வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம டெய்லியும் வந்து என்ன குழம்பு செய்யணும்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி வந்து பிரியாணி செஞ்சிட்டோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த பிரியாணி கூட ரைத்தா சேர்த்துக்கலாம், முட்டை சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது சால்னா கூட சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டேஸ்டியான பிரியாணியை உங்கள் பசங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட ஜேகே ராக்ஸ்டார்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.